MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806. இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அணுசக்தி, பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வழங்க ஒப்பந்தம். பிரதமர் மோடி, அபுதாபி இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது. இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பல ஒப்பந்தங்கள் மூலம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டாண்மையை மேலும் விரிவுபடுத்தியதற்கு குடியரசுத் தலைவர் பாராட்டு. இந்தியாவில் இளைஞர் ஒருவருக்கு குரங்கம்மை தொற்று உறுதியாகி இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. அச்சுறுத்தல் இல்லாத கிளேட் 2 தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக விளக்கம். சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழ்ச் சங்கங்களின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. தமிழர்களை சந்தித்ததில் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்ததாக முதலமைச்சர் கருத்து. அரசியல் ஆதாயங்களை விட மாணவர்களின் நலனிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. தாய்மொழிகளில் மாணவர்கள் கல்வி கற்பதையும் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வுகள் நடப்பதையும் முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என்றும் கேள்வி. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு வரும் 13ஆம் தேதியன்று சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆஜராக MP, MLA-க்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் எழுப்பப்பட்ட கேள்வி. விஜயிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள் என உதயநிதி பதில். என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? முதல்ல போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. என்ன எதிர்ப்பு? குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர், B.V. ரமணா, முன்னாள் DGP-க்கள் T.K. ராஜேந்திரன், ஜார்ஜ் உள்ளிட்டோர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். ஆஜரானவர்களுக்கு வழங்கப்படவிருந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் தயாராகாததால் வழக்கு விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தின் 4 வயல்களுக்கு வருவாய்த்துறை சீல். பல ஆண்டுகளாக 730 கோடி ரூபாய் நில குத்தகை பாக்கி செலுத்தவில்லை என்ற புகாரில் நடவடிக்கை. கிண்டி ரேஸ்கோர்ஸின் குத்தகையை ரத்து செய்வது தொடர்பாக அவகாசத்தை கொடுத்த பின்பே நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. அவகாசம் கொடுக்காமல் தமிழக அரசு இடத்தை சுவாதீனம் எடுத்தது சட்டவிரோதமானது என்றும் நீதிபதிகள் கண்டனம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய அரசு நிபந்தனை விதித்த விவகாரம். திட்டத்தை செயல்படுத்துபவரிடமே அதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய சொன்னால் நியாயமாக நடைபெறுமா என பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதிய எண்ணிக்கையில் போலீசார் நியமிக்கப்படவில்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. போதைப் பொருள்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழலில் மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக நீதிபதிகள் கருத்து. டெல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மீண்டும் கொண்டுவரப்பட்ட கெட்டுப்போன மட்டன். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த 1500 கிலோ கெட்டுப்போன மட்டனை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னை அருகே பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிகளுக்கு சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உத்தரவு. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் விண்ணப்பத்தை பரிசீலித்து ஆய்வு எல்லைகள் நிர்ணயம். காஞ்சிபுரம் மாவட்டம் போர்பந்தலில் திடீரென விவசாய நிலத்தில் தரையிறங்கிய விமானப்படையின் பயிற்சி ஹெலிகாப்டர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்கிய ஹெலிகாப்டரை சரி செய்ய மற்றொரு ஹெலிகாப்டரில் வந்த நிபுணர்கள். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே 3 வயது சிறுவனை வாஷிங் மெஷினில் அடைத்து வைத்து கொன்றதாக பக்கத்து வீட்டு பெண் கைது. சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு வாஷிங் மெஷினில் அடைத்து வைக்கப்பட்டதால் சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்ததாக தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு ஏற்பாடுகள் குறித்து அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் தனது இல்லத்தில் நடிகர் விஜய் ஆலோசனை.
பருவமழை தொடங்க உள்ளதால் கட்சியின் முதல் மாநாட்டை செப்டம்பர் மாதம் நடத்துவதில் விஜய் உறுதியாக இருப்பதாகவும் தகவல். மீலாடி நபியை முன்னிட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. செப்டம்பர் 16ஆம் தேதி மீலாடி நபி கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேதி மாற்றப்படுவதாக அரசு தலைமை காஜி தகவல். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கும் முடிவு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல். வரி விதிப்பு குறித்து விரிவாக ஆலோசிக்க ஃபிட்மென்ட் கமிட்டிக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைக்க உள்ளதாக தகவல். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாளை மாலை 5 மணிக்குள் மருத்துவர்கள் அனைவரும் பணிக்கு திரும்புமாறு தலைமை நீதிபதி ஆணை. அடுத்த 2 ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு இணையான விலையில் மின்சார வாகனங்களும் இருக்கும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை. மின்சார வாகன உற்பத்தியாளர்களுக்கு இனியும் அரசு மானியம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய நிலையில் மீண்டும் கருத்து. மனைவி ஆர்த்தியுடனான திருமண பந்தத்திலிருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவிப்பு. தம்மை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்ததாக அறிக்கை. MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806.